இன்றைய நாளில் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எண்ணாகமம் 24:1 சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அருமை இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். சாதாரணமாய் ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதங்களை பெறுவது ஆகாத காரியம், முடியாத காரியம். நாம் நினைத்தாலும் கூட அது செயல்படாது. ஏன் என்று சொன்னால், கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் எவ்விதமான சோதனைகளோ, துன்பங்களோ, துயரங்களோ, பாரங்களோ இருக்கின்ற பொழுது அதை எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவரை நேசிப்பதற்கும், ஆண்டவரோடு கூட உறவாடுவதற்கும், அவர் நினைவிற்கு பாத்திரமானவர்களாய் ஆவதற்கும், அவருடைய மகத்தான பெரிய விதமான ஆலோசனையிலே நாம் ஒவ்வொருவரும் அங்கீகாரர்களாய் இருப்பதற்கும் உரியவர்களுக்கு மட்டுமே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் பிரியமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 115:12 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நினைவுக்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றாகும். ஏசாயா 28:29 சொல்லுகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய ஆலோசனைக்கு பாத்திரவான்களாய், அவருடைய செயலை நம்மிடத்திலே செய்வதற்கு நாம் பாத்திரவான்களாய் நாம் ஆகக்கூடியது நம்மளுடைய கிறிஸ்தவர்களுடைய எல்லா மக்களுடைய கடமையா இருக்கிறது. சங்கீதம் 145:8-9 சொல்கிறது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே எல்லாரும் ஆண்டவருடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் அவருடைய தயவுக்கும் நாம் பாத்திரவன்களாய் ஆக வேண்டும். 3 காரியங்கள், மெயினான 6 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். ஆண்டவருடைய நினைவுக்கு சொந்தக்காரர்களாய், ஆண்டவருடைய ஆலோசனைக்கு, ஆண்டவருடைய மகத்துவமான காரியங்களுக்கு, ஆண்டவருடைய தயவுக்கு, கிருபைக்கு, இரக்கத்திற்கு சொந்தக்காரர்களாய், பாக்கியவான்களாய் நாம் ஆகிற பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்வார்? அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். இங்க பாருங்க, இன்னைக்கு 3 பேரை குறிச்சு நான் சொல்லிட்டு சீக்கிரமா நான் முடித்துக் கொள்ளலாம். இப்ப பாருங்க, நான் சொல்லுகிற 3 பேரிலே 1 சாமுவேல் 16-17 அதிகாரங்களை நான் பார்க்கின்ற பொழுது, அங்கு தாவீது என்ற ஒரு இளைஞனை குறித்து நான் பார்க்க முடிகிறது. இந்த இளைஞன் பாருங்கள், எல்லாம் இருந்தும் எல்லாமே இருந்தும் அனாதையாய் தனிமையாய் விடப்பட்ட ஒரு சிறுவனாய் இருக்கிறார். தனிமையாய் விடப்பட்ட ஒரு வாலிபன் என்று சொல்லிக் கொள்ளலாம். அவருடைய வாழ்க்கையில பாருங்கள், அன்புக்கும் பாசத்திற்கும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற மகனாய் அவன் அந்த இடத்திலே காணப்படுகிறான். அந்த அதிகாரிகளை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் திட்டவட்டமாய் ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தார். அவருடைய அனாதி தீர்மானம் அது. அந்த தீர்மானம் அவனை என்ன செய்ய, ஆண்டவரோடு கூட தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஆடுகளை மேய்த்து கொண்டு சமமான பகுதியிலே ஆடுகளை விட்டு அடுத்த நிமிடம் என்ன செய்வான்? ஆண்டவரோடு தன்னை உறவாட அத்தனை நிமிடங்களையும் செலவு செய்வான். ஒரு தம்புரு, ஒரு வீணையை உபயோகித்து அதன் வழியாக சங்கீதத்தை அவன் பாடுவதும், ஆண்டவரை ஆராதிப்பதும், ஆண்டவரோடு கூட உறவாடுவதும், ஆண்டவரோடு கூட அன்பினால் பிணைக்கப்படுவதும், அவருடைய அன்புக்கு சொந்தக்காரனை மாறுவதுமாய் அவருடைய வேலையாய் இருந்தது. அவருடைய கற்பனை, அவருடைய மனசிலே அவருடைய வாஞ்சியெல்லாம் ஆண்டவரோடு கூட இருப்பதிலேயே கழித்துக் கொண்டான். காரணம் என்ன என்று சொன்னால், அன்போடு பாசத்தோடு பரிவோடு அவனை பார்ப்பதற்கு ஒருவருமே இல்லாமல் இருந்த தருணம் அது. அனாதையாய் விடப்பட்ட ஒரு தருணம். அவன் பாருங்க, ஆண்டவரோடு கூட நெருங்கின ஒரு மகனாய் அவன் காணப்பட்டான். ஆண்டவர் நினைத்தார், ஆண்டவர் அவனை சிநேகிதன் என்று கூப்பிட்ட மாத்திரம் மட்டுமல்ல, ஆண்டவர் அவனை உயர்த்த சித்தமானார். சகல ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று அவருடைய உள்ளம் துடித்தது. ஆண்டவர் என்ன நினைத்தார்? இவனை எப்படியாவது கொண்டு போய் ஒரு அரசனாக மாற்றிவிட வேண்டும். ஒரு மேய்ப்பனாய் இருக்கிற ஒரு வாலிபன் ஒரு அரசராய் மாற வேண்டும் என்று தீர்மானித்து ஆண்டவர் என்ன செய்யார்? அந்த இடத்திலே ஒரு பலவிதமான காரியங்களிலே அவரை ஈடுபடுத்திக் கொள்கிறார். எப்படி என்று சொன்னால், சாதாரணமாய் ஆடு மேய்க்கிற ஒரு தாவீது, ஒரு சிறுவன், அவனை கொண்டு போய் அரசனாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் மக்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்ள முடியாது. அது போக முதலிலேயே சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் என்கிறவர் அங்கே இருக்கிறார். அவருடைய மனதிலே இவன் ஈடுபடுத்தாக வேண்டும். இங்க என்ன நடக்குது என்று சொன்னால், சவுளுடைய காரியத்தில் பார்க்கின்ற பொழுது நன்றாக ஆண்டவருடைய ஆவியானவர் அவரோடு கூட இருக்கிறார். இப்ப தாவீதை கொண்டு போய் உள்ள போத்தணும் என்று சொன்னா, ஆண்டவர் அங்க ஒரு ட்விஸ்ட், ஒரு என்ன செய்யறாரு? ஒரு ஸ்கெட்சை போட்டு வழி நடத்துறாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அந்த சவுளுடைய உள்ளத்திலே, சவுளுடைய அந்த சரீரத்திலே ஒரு பொல்லாத ஆவியை ஆண்டவர் அங்கு தருகிறார்.
அந்த ஆவி எதுக்கு? அந்த ஆவி தருகிற பொழுது அந்த ஆவியினாலே என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கிட்டு பாருங்க தாவீதுக்கு சாதகமாய் எல்லாமே அமைகிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு நல்ல ஒரு சுரமண்டலத்தினால இசைக்கிற இசை கிடைச்சிச்சுன்னு சொன்னா அவருடைய ஆவி கடந்து போகும். அல்லாவிட்டால் அவருடைய ஆவி பொல்லாத ஆவி அவருடைய சரீரத்தை அலக்கழிக்கும் அப்படிங்கிற ஒரு தருணத்தை இது கடவுளால் உண்டாக்கப்பட்டது. காரணம், தாவீது என்கிற மனிதன் சவுளுடைய மனதிலே இடம் பிடித்தாக வேண்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு ஈசாயினுடைய கடைசி மகன் தாவீது இருக்கிறான், அவரை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவரையும் அழைத்தாயிற்று. அவர் அழகா இசைக்க அந்த பொல்லாதாவி அவனை விட்டு ஓடுகிறது. ஒன்று. அடுத்து என்ன செய்கிறார்? இப்பொழுது சவுளுடைய மனதிலே அவர் இடம் பிடித்தாயிற்று. இப்போ அடுத்தது என்ன பண்றாரு? பயத்தை போக்கணும். ஏன்? பெரிய ஒரு மாமிச மலைய அவன் வீழ்த்தணும். அப்ப மத்த எல்லா விதமான பலவிதமான ஜனங்கள் அந்த இடத்துல போராடுவதற்காக, கோலியாத்தோடு போராடுவதற்காக இருக்கிறாங்க. அந்த இடத்துல பாருங்க, பயம் இல்லாம போகணும். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு சிங்கம் ஒரு கரடிய அந்த மந்தைக்குள்ள அங்க அனுப்புறாரு. அது என்ன செய்யறான்? ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லி அதனுடைய தாடைகளை நான் பிடித்து கொன்று போடுகிறான். இப்ப பாருங்க, திரும்ப இந்த பயம் நீங்கிடுச்சு. அடுத்து பெரிய மாமிச மலையை தகர்த்தெறிகிறான். அப்ப அங்க போறான், அவருடைய ஒரு கூழாங்கற்கிறானே ஆண்டவருடைய அபிஷேகத்தின் ஆளுகை அங்க அப்படி விதமான அபரிவிதமாய் நிற்கின்ற ஒரு மாபெரும் மாமிச மலை அங்கு வீழ்த்தப்படுகிறது. அவனை கொன்று அந்த ராஜ்யத்தை சுதந்தித்துக் கொள்ளும்படி கடவுள் தாவீதினுடைய கூடையே இருக்கிறார். இப்ப ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? ஜனங்களுடைய மனசுல இந்த தாவீது இடம் பிடித்தாக வேண்டும் என்பதற்காக கோலியாத் அங்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே அங்கு வீழ்த்தப்படுகிறான் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒருவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்தால் அது திறந்ததுதான். அதை அடைப்பதற்கோ, அதை மூடுவதற்கோ, அதை இல்லாமல் ஆக்குவதற்கோ, அதை இல்பொருள் ஆக்குவதற்கோ பிசாசுடைய வல்லமையினாலோ அல்லது அவனுடைய தந்திரத்தினாலோ ஒன்றுமாகாது. எல்லாவற்றையும் பிசாசுடைய காரியங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு நிமிஷத்திலே அற்பமாய் ஆண்டவர் அபத்தமாக்கி போடுவார். ஒன்றுமே இல்லாமல் ஈர்ப்பொருளாக்கி தன்னுடைய பிள்ளைகளை அழகாய் ஆசீர்வாதத்துக்கு நேராய் கடந்து செல்ல வைப்பார் என்பதிலே நிச்சயமே இல்லை. ஆண்டவர் கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, ஆண்டவர் அள்ளி கொடுக்கிறவரும் அல்ல. ஆண்டவர் மலையை போல் ஆசீர்வாதத்தை தற்பிள்ளைகளுக்காக வர்ஷிக்க பண்ணுகிற தகப்பன். அல்லேலூயா. அடுத்ததாய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆதிகாமம் 37ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஒரு வாலிபன் இருக்கிறான், யோசேப்பு. இந்த தாவீதை போலவே எல்லாம் இருந்தும் எல்லாமே இருந்தும் அனாதையா விடப்பட்ட ஒரு மகன். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னான், அவன் பாருங்க, அவனுடைய சொப்பனத்தின் அர்த்தங்களை அவர் சொல்லுகிறார். அதை தகப்பனாலும் கேட்க முடியவில்லை, சகோதரர்களாலும் கேட்க முடியவில்லை. அந்த இடத்துல பாருங்கள், எல்லாராலும் வெறுக்கப்பட்டவனா நிற்கிறான். தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் அவரை சொல்லுகிறார்கள், எப்படி இவன் தகப்பனிடத்திலே அதிகமான பாசம் வைத்திருக்கிறார், தகப்பன் இவன் மேலே ஜீவனாய் இருக்கிறானே, இவனை எப்படியாவது கொலை செய்ய வகை தேட வேண்டும் என்று சொல்லி கொலைக்கான காரணங்களை எப்படியாவது உண்டு பண்ணி அவனை கொன்றாக வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து அந்த தகப்பன் என்ன சொல்லுகிறார்? இப்போ உன் சகோதரனை கண்டுட்டு வா என்று சொல்லி அனுப்பின அந்த பாவப்பட்ட அந்த யோசேப்பு என்கிற மகனை இவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். அந்த கொலை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்திலே அந்த இடத்துல அவங்களுடைய அழகாய் ஸ்கெட்ச் எப்படி போடுறாரு பாருங்க. ஜீவன் இருக்க வேணும்ல, இந்த யோசிப்புக்கு ஜீவன் இருந்தால்தான் அவர் என்ன செய்வான்? பார்வோன் ராஜ்யத்துல போய் அமர வேண்டும். அந்த இடத்துல பாருங்க அழகா என்ன செய்யறாரு? ரூபனுடைய அன்பினாலே அந்த இடத்திலே அந்த கொலை குற்றங்கள் மாறப்படுகிறது. அந்த கொலை வெறித்தனமா இருந்த சகோதரர்கள் அந்த கொலையினுடைய அந்த உச்சகட்டத்திலிருந்து அவர்கள் மாறி விடுகிறார்கள். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பாலு கிணத்துக்குள்ள தண்ணி இல்லாத கிணத்துல அவனை போட்டுறாங்க. பாருங்க, ஒரு அநாத மாதிரி தகப்பன் இருந்தும் சகோதரர்கள் இருந்தும் அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கி கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மகனா நான் என்ன செய்வேன் என்று ஏங்கி கொண்டிருக்கிறவனா அந்த பாலு கிணத்துக்குள்ள தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள கிடக்கிறான். அவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா ஆண்டவர் அங்க இருந்தார். அவன் பாருங்க, ஒரு அநாதை மாதிரி அடிமை மாதிரி அவன் என்ன செய்யறான்? இஸ்மவேலருக்கு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுறான். அந்த இஸ்மவேலரை கொண்டு போய் என்ன பண்றாங்க? பார்வோனிடத்தை கொண்டு போய் என்ன பண்றாங்க? அந்த இடத்துல அவன் விற்கப்படுகிறான். அந்த இடத்துல விற்கப்படும் போது பாத்தீங்கன்னா, இந்த போத்திபார்கிட்ட விற்கப்படும் போது அங்கு அவன் என்ன செய்யறாங்க? நல்ல காரிய சித்தி உள்ளவனா இருக்கானே என்று சொல்லி அவனை கூட வச்சுக்கிறாரு. ஆனா அந்த கூட வச்சிட்டு இருக்கும் போதும் அங்கேயும் பாருங்க எதிர்ப்பு வருது. எப்படி வருது? தன் மனைவினாலேயே அவனுக்கு எதிர்ப்பு வருது. அது பாருங்க, அந்த போத்திபாரின் மனைவினாலே எதிர்ப்பு வருகிறது. அந்த இடத்துல அந்த எதிர்ப்பையும் யாரு தர்றான்னு நினைச்சீங்க? யாரு தந்திருப்பா? நான் இப்படி யோசிச்சேன். அந்த எதிர்ப்பையும் கடவுள் அந்த இடத்துல தந்திருக்க வேண்டும். ஏன் சொன்னீங்கன்னா, ராஜாவுடைய உள் மனசுல ஆழமா அவன் இடம் பிடித்து ஆக வேண்டும்.
இப்ப பாருங்க, நான் சொப்பனம் சொல்லுவேன், அர்த்தத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவனா போய் நின்னா எந்த அர்த்தமும் இல்லை. ஆனா அவன் அந்த வழியா திருப்பி வர வேண்டும். அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் அழகா போடுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப போத்திபாருடைய மனைவி அவ என்ன செய்யறா, தவறான பொய்யான காரியங்களை சொல்லி இவனை சிறையில கொண்டு போய் விட்டுறாங்க. அந்த சிறையில இருக்கிறவங்க கூட அந்த சிறையில் இருக்கிற அந்த அந்த அதிகாரி கண்கள்ல அவருக்கு தயை கிடைக்குது. ஆதிகாரம் 39ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த சிறைச்சாலை தலைவனிடத்துல பாருங்க ஒரு தயவு கிடைக்குது. பாத்துக்கோங்க, அவர் சொல்வதெல்லாம் அவன் என்ன சொப்பனத்துல சொல்றானோ அது ஆகுறது, அது நடைமுறையில் வருகிறது. அவன் என்ன சொப்பனத்துல என்ன அர்த்தம் சொல்றானோ அதெல்லாம் அங்க நடைமுறைப்படுத்தப்படுகிறது. திரும்பமாக அவன் என்ன செய்யறான், பார்வோனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக திருப்பி கடந்து வரான். காரணம் என்ன, அவன் சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் தெளிவாய் சொல்லுகிறவனாய், யாருக்கும் பயப்படாமல் ஆண்டவர் என்ன சொல்றாரோ என்ன கருத்து இருக்கோ அதை அப்படியே சொல்றவனா அந்த யோசிப்பை காணப்பட்டான். அதுக்கடுத்து பாருங்க, அவனுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியும் பார்வன் கவனித்துக் கொள்கிறார். அவனை கூடையே வைத்திருக்கிறார். அவன் சொல்லுகிற அந்த சொப்னங்களாம் வாய்க்கிறதை நினைத்து இவர் உண்மையாவே கடவுளுடைய மனிதன் என்று கூடையே வைத்துக் கொள்கிறார். அங்க பாத்தீங்கன்னா எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக அவனை உயர்த்தி முத்திரை மோதிரம் விட்டு ஆண்டவர் அங்க உயர்த்தி வைக்கிற ஒரு சூழ்நிலையை கொடுக்கிறார். யோசிப்பேன் என்கிற வாலிபன் உயர்கிறான். இந்த இடத்துல பாருங்க, ஒண்ணுமே இல்லாத தன் அனாதையை விடப்பட்ட தாவீது உயர்த்தப்பட்டார், யோசேப்பு உயர்த்தப்பட்டார். ஆண்டவர் கிள்ளி கொடுக்கிறார் அல்ல, ஆண்டவர் அள்ளி கொடுக்கிறவரும் அல்ல. ஆண்டவர் வானத்தை திறந்து, வானத்தின் பலகனியை திறந்து மழையன் போல ஆசீர்வாதத்தை தன் பிள்ளைகளுக்கு வந்து வர்ஷிக்க பண்ணுகிற தகப்பன். அவருடைய நினைவுகளுக்காக அவருடைய நினைவில் பார்த்தவங்களாய் அவருடைய மகத்தான வல்லமுள்ள ஆச்சரியமான ஆலோசனையிலே பராக்கிரமுள்ள கடவுளுடைய அந்த விஷயங்களிலே ஒவ்வொரு விஷயங்களிலுமே நாம் தகுதியுடையவர்களால் அவரோடு கூட நெருங்கி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் பாருங்க ஆசீர்வாதத்தை தன் பிள்ளைகளுக்கு என்று வைத்து வைக்கிறார். அடுத்ததாய் பாருங்க, யோபு என்கிற மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவரை என் தாசன் என்று சொல்லுவார். அந்த யோபு பாருங்க 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா, பிசாசின் இடத்துல பேசுவார். அவன் முத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விளைகிற மனிதன் என்று கடவுளே அவருடைய குணநலங்களை அழகாய் பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே போய்கொண்டே இருப்பார். அவருடைய வாழ்க்கையில பாருங்க, பிசாசானவன் நினைச்சா உன்னையா சும்மா துதித்து கொண்டே போய் கொண்டிருக்கிறான், அவனை பாரு, அவனுடைய வாதிகள் நான் நிலைத்து அவனுக்கு ஒண்ணுமே சொந்த பந்தங்கள் ஒண்ணுமே இல்லாம ஆக்கி, சொத்தெல்லாம் ஒண்ணு கூட இல்லாம ஆக்கி முடிக்கும் போது உன்னை தூஷிப்பான் அப்படின்னு பிசாசானவன் வஞ்சனையான எண்ணத்திலே அவனோடு கூட சுத்தி வந்து கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னார், நீ அவன் ஜீவனை மாத்திரம் விட்டுரு, அந்த பிராணன் மாத்திரம் விட்டுரு, இந்த பிராணனை மாத்திரம் அவனுக்கு விட்டுட்டு நீ என்ன செய், என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவன் என்ன தூஷிக்க மாட்டான், அவன் என்னோடு கூட நெருங்கி இருப்பான். பாருங்க யோபு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, யோபுனுடைய எல்லாரும் பாருங்க அவனுக்குமே எல்லா விதமான காரியங்கள் இருந்தும் அனாதையாய் விடப்பட்ட ஒரு நிலைமை, எல்லாமே இருந்தும் இல்லாமல் இருக்கிற மாதிரி அனாதையை விடப்பட்ட சூழ்நிலை அந்த இடத்துல அவனுக்கு உருவாகிறது. அந்த இடத்துல பாருங்க தனிமையா நின்று கொண்டிருக்கிறார், ஒரு மரத்தடியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். தன்னை பார்ப்பதற்கு வந்த விசாரிக்கிறதுக்கு வந்த தன்னுடைய நண்பர்கள் அவங்க கூட ஒதுங்கி போயிட்டாங்க. தன்னுடைய மனைவினாலே தூஷித்து அந்த ஜீவனை விடு என்று சொன்ன இந்த மனைவியுடைய காரியத்தை கூட அவன் பொருட்படுத்தாமல் அவன் செஞ்சான். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு சோதரம் என்று சொல்லி கடைசி வரைக்கும் அந்த மரத்திலே அவன் கடவுளோடு கூட நெருங்கிய ஒரு உறவோட உட்கார்ந்திருந்தான். இந்த தோல் முதலாய் அழுகி போனாலும் இந்த சதை மூலமாய் நான் கடவுளை பார்ப்பேன் என்ற நிச்சயம் அவனுக்குள்ளாய் உருவாகி இருந்தது. யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நான் பார்க்கிற பொழுது அவர் சொல்லுவார், தேவனே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை, இந்த யோபு இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது கடவுள் எவ்வளவு அகமல் இருந்திருப்பார் என்று நாம் சிந்தித்தாக வேண்டும். அந்த நேரத்திலே கூட புழுப்புழுத்த சரீரத்தை வைத்துக் கொண்டு, நாற்றம் எடுத்த சரீரத்தை வைத்துக் கொண்டு யோபு அந்த இடத்துல எப்படி நின்று கொண்டிருப்பார்? வைராக்கியமான ஆண்டவரோடு பலத்த விதமான நம்பிக்கையோடு நின்று கொண்டிருந்த அந்த மனிதர் ஆண்டவர் என்ன செய்தார்? சகோதரருக்காக ஜெபிக்கிற பொழுது அங்க ஆசீர்வாதம் கட்டளையிடப்பட்டது. எல்லாம் இரட்டிப்பங்கான, எல்லாம் சகல விதமான காரியங்களும் இரட்டிப்பங்காய் அவருக்கு நேர்த்தியாய் கிடைத்தது. அவரை வேண்டாம் வேண்டாம் ஒதுக்கின ஜனங்கள் மத்தியிலே உயர்வாய் காணப்பட்டார். 3 நபர்களை குறித்து பார்த்தோம், தாவீது, யோசேப்பு, யோபு. இவங்க 3 பேருமே பாருங்கள் எல்லாம் இருந்தும் அவரோடு கூட அன்பு வைக்க உறவாட எல்லாரும் இருந்தும் சொந்த பந்தங்கள் இருந்தும் அவர் அனாதையா விடப்பட்ட நிலைமை. அந்த நிலைமையில கூட ஆண்டவர் என்ன செய்தார்? ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அவர் இஸ்ரவேலை
ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கடவுள் என்ன செய்வார்? தன்னுடைய மக்களை ஆசீர்வதிக்கென்று வந்தவர். அவருடைய ஆசீர்வதிக்க போகிற அந்த வாசல்களை அவர் அடைப்பதற்கு இல்லை, அவர் திறந்து வைப்பார். தன் மக்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தன் மக்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டவர். அவர் என்ன செய்வாரு? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பார்க்கிறோம். அவர் விருப்பம் என்ன? தன் பிள்ளைகள் இடத்துக்கு ஆசீர்வாதத்தை அவர் அருளி செய்து அதுல சந்தோஷப்பட்டு அகழ்மகிழ்கிற தகப்பன் நமக்கு உண்டு. இவ்வார்த்தைகளை நீங்க கேட்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தை மூலமா கடவுள் நம்மோடு கூட பேசுவார். நம்ம இந்த வார்த்தைகளுக்கு சுதந்திரமாக்கி கொண்டு நம்ம இந்த வார்த்தைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டு ஆண்டவரை ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் சுதந்தித்துக் கொள்வோமாக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென்.